ராக்கெட்ரிங்கிற படத்துல கூட அப்போ அங்க நான் பாம்பே போய் செட்டில் ஆயிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அப்ப கூட நம்ம நடுநடுல பேசுவோம் மாத்திரம் நிறைய நாள் ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாசமா பேசல நம்ம. ஏன்னா நான் பிஸியா இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்றேன். அரவிந்த் சார், எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணும், நீங்க வாங்க என் கூட துணையா இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தி நிறைய தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு 3 மணி நேரத்துல ஃபிளைட் இருக்கு, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோட வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க வைஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட் முடிஞ்ச ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் இந்த சப்ஜெக்ட் கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு இதுல ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸ்ல கொண்டு வர மாட்டாரு. அப்படி கொண்டு வந்து இந்த இன்ஜினியரிங்கோட எனக்கு ஜிடி நாயுடு பத்தி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் ஒருத்தர் பெரிய ஜிடி நாயுடு திட்டுறதுதான் தெரியுமே தவிர அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல எனக்கு அவரை பத்தி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் இப்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பத்தி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பத்தி நம்ம தமிழ் சிலபஸ்ல ஒரு சாப்டர் இருக்கணுங்கிற போராட்டம் தான். நம்ம அதித்தி பாலனோட போராட்டம் அந்த படத்துல சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பா தோணுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன the root cause of me getting involved with this project எனக்கு ஒரு பாம்பு புல்லு மாதிரி பிடிச்சா விட்ட மாட்டேன், வச்சா கொடுமை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்துல எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ், இந்த ஆளை பத்தி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை எடுத்து நம்ம புத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்துல. நம்ம போய் நிறைய வாட்டி பார்த்து என்னடா இதுல இந்த மாதிரி நம்ம நாட்டுல மூளைக்கு மேல இருக்கு, இப்படி பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்கள பத்தி தெரியாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அவரை பத்தி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. ஊபருங்கிற விஷயம் இப்பதான் நமக்கு தெரியும். அது அவரு அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இத பத்தி இப்ப நீங்க அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது, இவரை பார்த்து இவங்க கத்துக்கிட்டாங்களா? பில் கேட்ஸ் இவரை பார்த்து